எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷீலாஸ் டைரி. நான் உங்கள் ஷீலா. இது வெட்னஸ்டே காலையில் எடுத்த வீலாக் இது. எப்போதும் போல் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சாச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எப்போதும் 3:45க்கு எழுந்திரிப்பேன். இன்றைக்கி 4:30க்கு தான் எழுந்திரிச்சேன். ஆனால் 6 o'clock பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது பர்வேஷ்காக லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்பினாச் போட்டு சும்மா ஒரு கீரை கடையல் மாதிரி செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். சீரகமும் கடுகும் தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் பூண்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் ஸ்பினாச் போட்டுட்டு வேக வச்ச பருப்பு கொஞ்சமாக சாம்பார் பொடி உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. அதுக்கு புளி தண்ணி நான் ஊற்றலை இதுக்கு. ஆனால் இதுவே நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா தான் இருந்தது. அப்புறம் அவனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நானும் சீக்கிரமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். 8:30க்கெலாம் சாப்பிட்டுட்டேன். என்னோடய ஃபேவரட் பூண்டு சட்னியை வச்சு சாப்பிட்டுட்டேன். இது உருளைக்கிழங்கு பீல் பண்ணி அதோட ஸ்கின்னில் ஏதோ சிப்ஸ் மாதிரி செஞ்சு பார்த்தேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். சரி அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் தின்னாக பீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தின்னாக பீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கணும். வச்சுருந்தா நல்லாயிருக்கும் இது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி நான் சும்மா போட்டேன். அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதனால் எனக்கு ஏதோ கொஞ்சம் சவுக்குன்னு வந்த மாதிரி இருந்தது. ஒன்று தான் போட்டு பார்த்தேன் அதில். அப்புறம் திரும்ப என்ன பண்ணேன், கொஞ்சம் அரிசி மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு போட்டேன். நல்லா முறுமுறுன்னு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ரொம்ப பிடிக்கல, ஆனால் நல்லா தான் இருந்தது. சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இல்லை. நம்ம இதில் என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணேன். இல்லை சாட் மசாலா அதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸு இல்லை அது அந்த மாதிரி இட்டாலியன் சீசனிங் அந்த மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் போட்டு சாப்பிட்டாலும் இது நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நான் வெறும் மிளகாத்தூளும் உப்பும் மட்டும்தான் போட்டு ட்ரை பண்ணேன். அவள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா. அவள் வீடியோக்கு என்னவோ பாய்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. சரிட்டு ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை பார்சல் அனுப்பியிருந்தாங்க. அதான் எடுத்து வச்சிட்ருக்கோம். மதுரையிலேருந்து வந்த பார்சல் இது. அப்பளம் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் பசங்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா, ஆடி மாத ஃபெஸ்டிவல்ஸ். அதுக்கு எள்ளு வச்சு உருண்டை அந்த மாதிரியெல்லாம் செய்வேன். அதுக்காக கழுவின எள்ளு அனுப்பியிருந்தாங்க. கழுவின எள்ளு அப்புறம் பூஜை ஐட்டம்ஸ்க்கு தேவையான பூ கட்டுறதுக்கு தேவையான நூல் திரி, அதுக்கப்புறம் சரடு கட்டுவாங்க இல்லையா, அதுக்கு உண்டான திரி, அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. முறுக்கு, ஓட்டு பக்கடா, அப்புறம் தட்டை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், அல்வா, திருநெல்வேலி அல்வா. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா திருநெல்வேலி அல்வா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜவ்வரிசி உப்புமா, சாபுதானா உப்புமா, கிச்சடி அந்த மாதிரிலாம் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அவல் உப்புமா மாதிரியே தான். அவல் உப்புமா மாதிரியே பண்ணலாம். இல்லை நம்ம சும்மா தேங்காய் துருவி போட்டு ஊற வச்சுட்டு பாசிப்பருப்பு சேர்த்தும் பண்ணுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மதுரை ஃபேமஸ் பிரேம் விலாஸோட இது காஜு கத்திலியும் மைசூர் பாக்கும், அப்புறம் நேந்திரன் சிப்ஸு பர்வேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பெருங்காய பொடி அனுப்பியிருந்தாங்க. பாப்பாவுக்கு ஸ்வீட் பிடிக்குன்ட்டு அல்வா அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அந்த லோட்டஸ் ஸ்டெம் வத்தல் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அங்கே அது வாங்கி அனுப்பி வச்சுருந்தாங்க. அப்புறம் மிக்சர் இருந்தது. வேறு என்ன இருந்தது, அவ்வளோதான். அப்பளம் இருந்தது. அப்பளம் ஃபஸ்ட்டே சொன்னல, அப்பளமும் இருந்தது. மஞ்சள் வீட்டிலையே ரெடி பண்ணுற மஞ்சள் இது. அதனால் ஆர்கானிக்காக நல்லா சூப்பராக இருக்கும். இதுதான் நான் சொன்ன லோட்டஸ் ஸ்டெம்மோட இது. நல்லாயிருக்கும். சின்ன வீடியோ தான். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.